இன்னைக்கு நம்ம பேச போறது மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு செல்லக்குட்டி மினரல் பத்தி. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மோஸ்ட் ரிசர்ச் எலிமெண்ட்னா அது விட்டமின் டியா தான் இருந்தது. நிறைய டிசீசஸ் கண்டிஷன்ஸோட ரிலேஷன்ஷிப் பத்தி வந்து விட்டமின் டி லெவலை வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மோஸ்ட் ரிசர்ச் எலிமெண்ட் அப்படின்னா மெக்னீசியம் தான் இந்த ரீசன்ட் டேஸ்ல. பிகாஸ் மெக்னீசியம் ஹேஸ் இட்ஸ் மெக்னிஃபிஷியன்ட் ரோல் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு 300 டிஃபரெண்ட் என்சைம்ஸ்க்கு வந்து மெக்னீசியம் வந்து கரெக்டான லெவலில் இருந்தாதான் அந்த 300 என்சைம் வேலை செய்யும். நம்ம இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா டாப் டு பாட்டம் எடுத்துட்டோம்னா நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கு காமா நம்ம தூங்குறதுக்கு வந்து மெக்னீசியம் ரொம்ப அவசியம். நம்ம ஏர்வே ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். ஸோ ஆஸ்துமா ப்ரிவென்ஷன்ல ஆஸ்துமாவோட சிவியர் கேஸ் ஐசியூ ட்ரீட்மெண்ட்லயும் நாங்க மெக்னீசியம் சல்ஃபேட் போடுவோம். ஸோ ஆஸ்துமா ப்ரிவென்ட் ஆகிறதுக்கு நீங்க மெக்னீசியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஹார்ட் ப்ராப்பரா ரித்மிக்கலா துடிக்கிறதுக்கு, அரித்மியாஸ் மாதிரி போகாம இருக்கிறதுக்கு, வென்ட்ரிகுலர் ப்ரீமெச்சூர் கான்ட்ராக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய அப்நார்மல் ஹார்ட் பீட்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து மெக்னீசியம் வந்து ஹெல்ப் பண்ணும். அபார்ட் ஃப்ரம் யோர் ரெகுலர் மெடிசன்ஸ் நான் மெக்னீசியம் மட்டுமே ட்ரீட்மெண்ட்னு சொல்லல, பட் இது எல்லாமே ப்ரிவென்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒற்றை தலைவலின்னு சொல்றாங்க இல்லையா, மைக்ரைன் எது போட்டுமே நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க அவங்களும் இந்த மெக்னீசியம் ரிச் ஃபுட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மைக்ரைன் அட்டாக்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வராம தடுக்கிறதுக்கு மெக்னீசியம் ரோல் இருக்கு. பிரெக்னன்சில பிபி வராம தடுக்கிறதுல மெக்னீசியம்க்கு ரோல் இருக்கு. நம்மளோட கைகாலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பரா ரிலாக்ஸ்டா கிராம்ஸ் எல்லாம் போகாம இருக்கிறதுக்கு மெக்னீசியம் ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாம நம்ம ஓவராலா பிபி எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ஏஜ் ரிலேட்டடா பிபி வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, காரணமே தெரியாம, அதுக்கு மெக்னீசியம் லெவலை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணும்போது இதெல்லாம் வராம இருக்கும். ஸோ மெக்னீசியம் ரிச் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தா கீரைகள், அதுக்கப்புறம் வந்து பம்கின் சீட்ஸ், வாழைப்பழம், டார்க் சாக்லேட், இன்னும் ஃபர்தரா இருக்கிறத நான் வந்து கேப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் ஈட் கான்சியஸ்லி, இன்டென்ஷனலா பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எல்லா மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸுமே ரொம்ப முக்கியம்.